Hi everyone, நான் டாக்டர் சசிதரன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மெடிக்கல் கண்டிஷன் டாபிக் என்னென்னு கேட்டிங்கன்னா ஆப்சன்ஸ் சீஷர் சொல்லுவோம். ஸோ இது வலிப்பு பகுதியில் ஒரு பார்ட், அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஆப்சன்ஸ் சீஷர் என்னன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா பெரியவங்களோ ஸோ அவங்க ஒரு வேலை செஞ்சிட்ருக்காங்க, இப்போ நடக்கிறாங்க, கிளாஸ் கவனிக்கிறாங்க, அந்த மாதிரி டைமில் அவங்களே அறியாமல் நிறைய டைம் திடீர்னு ஒரு செகண்ட் மட்டும் அப்படியே ஒரு சில மாதிரி நிற்பாங்க. சில டைம் டீச்சர்ஸ்லாம் கேட்டிருப்பாங்க, என்ன இவன் கிளாஸை கவனிக்க மாட்டான், நான் கூப்பிட்டா திரும்பி பார்க்க மாட்டான் அப்படின்ற மாதிரி. டீச்சர்ஸ் அவன் ஒரு அடங்காத பையன், கவனிக்காத பையன், ஸோ கேர்லெஸ்ஸான பையன் அப்படின்னு நிறைய டைம் டீச்சர்ஸ் பேரண்ட்ஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. ஸோ உங்கள் குழந்தைங்க யாருக்கா இந்த மாதிரி பிஹேவியர்ஸ்லாம் அடிக்கடி இருக்குது, டீச்சர்ஸ் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, என் பையன் கிளாஸில் அட்டென்ஷன் விதமான வலிப்பு இருக்குது, அதில் ஒரு முக்கியமான வலிப்பு தான் இந்த ஆப்சன்ஸ் சீஷர்ஸ். ஓகேங்களா, இது எல்லா பேரண்ட்ஸுமே தெரிஞ்சுக்கணும். இன்கேஸ் உங்கள் குழந்தைக்கு ஏதாவது இந்த செயல்பாடு சம்மந்தமாக, அதாவது நம்ம அடிக்கடி டீச்சர் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, இவன் கிளாஸில் கவனிக்க மாட்டான், சில மாதிரி நிற்கிறான் அப்படின்னாங்கன்னா உங்கள் குழந்தைக்கு இந்த ஆப்சன்ஸ் சீஷருக்கான சிம்டம்ஸ் இதாக இருக்கான்னு ஒரு வாட்டி ரீகன்ஃபார்ம் பண்ணிக்கிறது ஒரு பெட்டர் ஆப்ஷன். ஏன்னா நிறைய டைம் இந்த ஆப்சன்ஸ் சீஷர் ஒரு அன்டயக்னோஸ் டிசீஸாகவே இருக்குது. ஸோ அதுக்கான அவேர்னஸ் உண்டாக்குற வீடியோ தான் இது. உங்களுக்கு ஆப்சன்ஸ் சீஷர் பற்றி வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது, அதை பற்றி நான் டிஸ்கஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்டில் தென் பாய் ஃப்ரம் டாக்டர் சசிதரன்.